கிவ் பேக், திரும்ப கொடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வெல்த் பில்டிங்கில். நிறைய நேரங்களில் இந்த வெல்த் பில்டிங் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது வெறுமனே வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம் புரிஞ்சுக்கிறோம். நாம் வந்து நம்ம சொத்துக்களையும் நம்மளுடைய வசதிகளையும் நாம் பெருக்கிக் கொள்கிறோம். எதுக்காக அப்படின்னா வெறுமனே அக்யூமுலேட் பண்ணி நானே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் எப்படியெல்லாம் வந்து திரும்ப கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து திரும்ப கொடுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. வெல்த் பில்டிங்கில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வெல்த் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பயன்படலை அப்படின்னா அந்த வெல்த்னால் என்ன பிரயோஜனம்? அதனால் ஒருவேளை தேவையில் இருக்கிற ஒரு ஏழைக்கு கண்டிப்பாக கொடுங்க. வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற ஒரு சில நபர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி கிவ் பேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கிவ் பேக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கிவ் பேக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உங்களுடைய உளவியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய தேவையை வந்து நீங்கள் நிறைவேற்றுறீங்க. பொதுவாக எப்போவுமே சம்பாதிக்கிறத விட மிக அதிகமான சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா கொடுக்கும்போது, மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது. தேவையில் இருக்கிற ஒரு நபர்களுக்கு நம்ம உதவி செஞ்சு அந்த தேவையை அவங்களுக்கு சந்திக்கப்படும் போது அவங்களுடைய முகத்தில் நம்ம பார்க்குற அந்த திருப்தி மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் இருக்குதே, அதை வந்து நாம் எவ்வளவு பணம் நம்ம வந்து காசு கொடுத்து அதை வாங்க முடியாது. அதுக்கு மருந்தோ மாத்திரையோ கிடையாது. அது ஒரே ஒரு விதத்தில் மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கொடுக்கறதன் மூலமாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்குது, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களே மாதிரி மனதொத்த நபர்கள் கூட மற்றவங்களோட சேர்ந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க பழகினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல நல்ல நட்புகளையும் உருவாக்கி கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு புதிய பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட அது உருவாக்கி கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொருளாதார ரீதியாக நல்லா வர்றதுக்கும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் வாரன் பஃபெட் சொன்ன இந்த 7 அட்வைஸை நம்ம கேட்டோம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.